எதை வைத்தும் நீங்கள் வந்து ஒரு மனிதனை வந்து ஈஸியாக வந்து தூண்டி விட முடியாது. பட் ஜாதிங்கிறத வச்சு தூண்டிங்கன்னா அப்படிங்கிறது சொல்கிற தூண்டி விட்டுடலாம். பட் ஜாதியை ஒழிக்க முடியாது, ஜாதிய பிரச்சனைகளை ஒழிக்கலாம். இல்லையா, அதை வச்சுட்டு வாழ்கிறவங்கள நீங்கள் கண்டிக்காமல் நீங்கள் எப்படி அந்த பிரச்சனைகளை ஒழிப்பீங்க? அந்த பிரச்சனை இருந்தால் தான் என்னால் அரசியல் நடத்த முடியும்னு நான் இருக்கும்போது நான் வந்து அதை வச்சுட்டு தான் அரசியல் பண்ணுவேன். இதெல்லாம் நீங்கள் உங்கள் படத்தில் சொல்லியிருக்கீங்க. நான் மறைமுகமாக சொல்லியிருக்கேன், நிறையா விஷயங்களை மறைமுகமாக சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்னைய யங்கர் ஜெனரேஷன் வந்து இந்த ஜாதியெல்லாம் அவங்க பெருசாக எதிர்பார்க்கல. ஓகே, உண்மையை சொல்லப்போனால் யங்கர் ஜெனரேஷன் கிடையாது, ஜாதிங்கிறது வந்து திணிக்கத்தான் படுது. இன்னும் ஒரு ஜெனரேஷன் தாண்டி போனதுன்னு வச்சுக்கோங்களேன், ஜாதிங்கிறது டெஃபினட்டாக வந்து உடையத்தான் செய்யும். இன்னைக்கு எத்தனை இடங்கள் வந்து கேஸ்ட் பார்த்து வந்து கல்யாணம் பண்றவங்களும், என்னுடைய கேஸ்ட்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்றவங்களே, லவ் மேரேஜ்லயே நிறைய பேர் வந்து நானும் அவளும் ஒரே கேஸ்ட், அதனால நாங்க லவ் பண்ணோம் கல்யாணம் பண்ணோம்னு சொல்றவங்க இருக்காங்களே. எனக்கு இன்னொரு ஜெனரேஷன் போனா கூட இது உடையும் அப்படிங்கிற ஹோப் எனக்கு கிடையாது பெருசா. இல்ல அதுக்கு தான் நான் சொல்றேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து அது நடக்குமா சார்னு நம்ம கேட்கக்கூடாது. நம்மளுடைய முயற்சி அதை உடைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதாவது ஒரு பெரிய மலையை வந்து ஒரு சின்ன ஒளி தானே, கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஒரு 10 ஜென்ரேஷன் தாண்டட்டுமே, தாண்டி அதை உடையட்டும். ஏன்னால் உடைந்தால் சமுதாயம் நல்லாயிருக்கும். நாட்டுப்பற்றுங்கிறதே வந்து உங்களுக்கு ஜாதி பற்றில் அடிபடுதில்லை. நாட்டுப்பற்று நான் இந்தியன்னு சொல்லி எப்போ வந்து நம்ம எல்லோரும் ஒன்றா போராடுறோம், பாகிஸ்தான் மேலே நம்ம சண்டை போடுறோன்னா எல்லோரும் இந்தியன்னு ஒன்றா சேர்ந்துக்கிறோம்.